தேர்வை வெளிப்படையாக நம்பகத்தன்மையுடன் நடத்துவதை உறுதி செய்வது தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்திருந்தது. இதில் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி வரை மாணவர்கள், பெற்றோர்கள் ஆலோசனைகள் மற்றும் தங்களது கருத்துக்களை கூறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பிரத்யேகமாக இணையதளம் வாயிலாக மாணவர்கள், பெற்றோர்கள் ஆலோசனைகளை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். ஓவர் டு யூ ராஜா. வணக்கம். நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் நாடு முழுவதும் இது பல்வேறு அரசியல் எதிர்க்கட்சி தரப்பில் போராட்டங்கள் எல்லாம் வெடிக்க தொடங்கிவிட்டன. மேலும் மாணவர்கள் தரப்பில் இது தொடர்பாக ஆங்காங்கே போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சிகள் நீட் தொடர்பாக நீட் தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர் குரல் கொடுத்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில் ஒரு புறம் நீட் தேர்வு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. மற்றொரு புறம் மத்திய கல்வி அமைச்சகம் நீட் தேர்வில் வெளிப்படைத்தன்மையை நம்பிக்கையாக நடத்துவதை உறுதி செய்வது குறித்து ஆலோசித்து பரிந்துரைகளை வழங்க அமைக்கப்பட்ட ஒரு உயர்மட்ட குழு, அதாவது நீட் தேர்வு இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு ஜூன் 22ஆம் தேதி அமைக்கப்பட்டது. இந்த குழு தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. அரசு நிறுவனங்கள், கல்வியாளர்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் உறுப்பினர்கள் உள்ளடக்கிய குழு தேர்வு செயல்பாட்டில் சீர்திருத்தங்களை பரிந்துரைப்பது, தரவு பாதுகாப்பு நெறிமுறைகளை மேம்படுத்துவது மற்றும் தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளை மதிப்பாய்வு செய்வது நோக்கமாக கொண்டுள்ளது. தற்போது இந்த குழு ஜூலை 7ஆம் தேதி வரை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை கேட்க கோரி ஒரு இணையதளத்தை வெளியிட்டிருக்கிறது. இதில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் பரிந்துரைகளை அதில் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னோவேட் இந்தியா மை கவர்மெண்ட்.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் பரிந்துரைகளை இதில் பதிவிடலாம் என கூறப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.